வணக்கம். இன்றைய பதிவில் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு நாம ஏற்றக்கூடிய வெற்றிலை தீபத்தின் சிறப்பை பற்றி தான். செவ்வாய்க்கிழமை என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாளா இருக்கு. முருகப்பெருமானை வழிபடுவதற்கு 3 விசேஷம் பொருந்திய நாள்கள் இருக்கு. அதுல வார வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய்க்கிழமை அன்றும், நட்சத்திர வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா கிருத்திகை நட்சத்திரம் என்றும், திதி வழிபாடு என்றால் சஷ்டி தினத்திலையும் நம்ம முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் வழிபாடு செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை பற்றி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். வெற்றிலை தீபம் நாம நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடி வரும். முக்கியமா செவ்வாய்க்கிழமையில இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவதால் நில பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நன்மைகளே நடக்கும். நிலம் வாங்குவதும் விற்பதிலும் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் அது தீர்ந்து விடும். அதே போல புது வீடு வாங்கணும் அப்படின்ற ஆசை இருந்தாலும் விரைவில் அது நிறைவேறும். இல்ல இருக்கிற இடத்திலே புதுசா நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் அதுவும் நடக்கும். வெற்றிலை தீப வழிபாட்டு முறையை நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். முதல்ல முருகப்பெருமானோட திருவுருவ படம் அல்லது ஏதாவது ஒரு விக்கிரகம் இருந்தா அதை எடுத்து சுத்தமா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு படத்துக்கு நல்ல வாசனையான மலர்களை நம்ம போட்டுக்கணும். இந்த பூஜையை தொடங்குறதுக்கு 6 வெற்றிலை காம்புடன் கூடிய 6 வெற்றிலை எடுத்துக்கிட்டு வெற்றிலைகளை அழுக்கா இல்லாம இல்ல கிழிஞ்சதா இல்லாம நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். வெற்றிலையில உள்ள காம்புகளை கிள்ளி தனியா எடுத்து வச்சுக்கணும். பிறகு வெற்றிலையின் நுனியில மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கணும். ஒரு தாம்பளத்தட்டை எடுத்து அந்த 6 வெற்றிலையும் நல்ல மயில் இறகு போல விரிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அகல் விளக்கு எடுத்து அதுக்கு நல்ல மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு அந்த வெற்றிலையின் மீது நடுவில் வச்சு அதுக்கு ஒரு பூ வச்சுக்கிட்டு அந்த அகல் விளக்குக்குள்ள வெற்றிலை காம்புகளை போட்டுக்கணும். நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றி திரிய போட்டு தீபம் ஏற்றணும். இது மாதிரி வெற்றிலை தீபம், அதாவது வெற்றிலை காம்பை கிள்ளி அகல் விளக்குல போட்டு நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றுவதால அந்த அகல் விளக்குல இருந்து வரக்கூடிய வெற்றிலை தீபத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு நல்ல நறுமணத்தால் வீடு முழுவதும் ஒரு நல்ல அதிர்வுகள் நிறைந்திருக்கும். இதனால் மனம் மகிழ்ந்து முருகப்பெருமானும் நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அதை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பாரு. இந்த வெற்றிலை தீப வழிபாடை 9 வாரம் தொடர்ந்து நம்ம வழிபட்டு வந்தோம்னா முருகப்பெருமானை மனமுருகி நம்ம வேண்டும்னா நாம் நினைச்ச காரியம் நிச்சயமாக வெற்றி பெறும்.